திருச்சிற்றம்பலம். ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுதர் காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமை தேர துழும்புகண்ணூரில் மூழ்கி அழுது அடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறி அளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரணே போற்றி, அண்ணாமலையமண்ணா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் கமலவனாச சங்கத்தின் சார்பாக நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிற மணிவாசகர் அருளி செய்த திருவாசகத்திலே இன்றைய தினம் கீர்த்தி திரு அகவலியை தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. மணிவாசக பெருமான் அருளாளர்களிலே ஒரு தனித்துவமான இடத்தை பெற்றவராக விளங்குகிறார். சைவர்களை மற்ற அருளாளர்கள் நம்முடைய அருள் நோக்கிலே அவர்களுடைய ஞான நோக்கிலே பார்க்கிற பொழுது நமக்கு எல்லா அருளாளர்களும் நமக்கு சமமாகவே விளங்குகிறார்கள். சிவபிரகாசர் சொல்லுவார், பாலை குடித்து தேவாரம் பாடினாலும் சரி, சூளை நோய் வந்து தேவாரம் பாடினாலும் சரி, எங்களுக்கு கிடைத்தது தேவாரம் தான் என்று அவர் சொல்லுவார். எங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் தேவாரம் தான் என்று அவர் குறிப்பிடுவார். இப்படி அருளாளர்களிலே வேறுபாடு கிடையாது. சைவர்களுக்கு ஞானசம்பந்த பெருமான் இப்படியோ அப்படியே தான் அப்பர் சுவாமிகளும், அப்படியே தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும், அப்படியே தான் மணிவாசக பெருமானும். ஆனால் இச்சமயம் சாராதவர்கள், சைவ சமயம் சாராமல் வேற்று சமயத்தில் இருக்கிறவர்களுக்கு சைவ சமயத்தை சார்ந்த ஒரு அருளாளர் மேலே ஒரு ஈடுபாடும் ஈர்ப்பும் உண்டு என்று சொன்னால் அது மணிவாசகரிடம் மட்டும்தான் என்கிற அந்த செய்தியை நாம் பார்க்கிறோம். மற்றவர்களெல்லாம் ஞானசம்பந்தராகட்டும் அல்லது திருநாக்கர் சுவாமிகளாகட்டும், சைவ பெருமக்கள் நம்முடைய சேக்கிழார் சொன்னது போல சைவத்தின் புண்ணிய கண்கள் இரண்டு என்று அவர் சொல்லுகிறார். இரண்டு பேரும் சந்திக்கிற பல இடங்களை தெய்வ சேக்கிழார் பெரிய புராணத்திலே குறிப்பிடுகிற பொழுதெல்லாம் இருவரையுமே சைவத்தின் அந்த புண்ணிய கண்கள் என்று தான் குறிப்பிடுகிறார்.
மணிவாசகருக்கு இருக்கக்கூடிய தனி சிறப்பு, அதாவது மற்ற சமயத்தவர்கள் அவர்களுக்கு ஞானசம்பந்தரை போற்றுவதிலே அவர்களுக்கு ஒரு பெரிய ஈடுபாடு இருக்காது, திருநாவுக்கரசரை போற்றுவதிலும் பெரிய ஈடுபாடு இருக்காது. சுந்தரரும் அப்படித்தான். ஆனால் ஜி போப்பு திருஞான சம்பந்தரை பற்றியும் திருநாவுக்கரசரை பற்றியும் கட்டுரை எழுதியிருக்காரு. சைவ சித்தாந்தம் பற்றி கட்டுரை எழுதியிருக்கிறார் ஜி போப்பு. அதை சரியா புரிஞ்சிக்காம கட்டுரை எழுத ஆரம்பித்ததே முதல்ல அவர் தான். இப்போ பலரும் அதை செய்து கொண்டு இருக்கிறார்கள். சைவ சித்தாந்தத்தை புரிந்து கொண்டு சைவ சித்தாந்தம் எழுதணும்னு இப்போ ரொம்ப அவசியம் இருக்கா? அமெரிக்கா போயிட்டு வந்து தான் அமெரிக்கா பயணத்தை பற்றி அமெரிக்கா பற்றி கட்டுரை எழுத முடியுமா? இப்போ போகாதவங்க கூட நான் சென்ற அமெரிக்கா அப்படின்னு எழுதிடுறான். ஏன்னா கூகுளில் போட்டால் அத்தனை விவரமும் வந்துடுது. அதில் என்னன்னு கேட்டால், எம்பயர் ஸ்டேட் பில்டிங்லேருந்து எத்தனை பில்டிங் வேணால் பக்கத்தில் நீங்கள் நிற்கிற மாதிரி ஃபோட்டோ ஷாப்பிங்கும் பண்ணிக்கலாம். ரொம்ப சுலபம். ஃபோட்டோ எங்கே வேணாலும் நின்றுட்டு இந்த இப்போ பெரிய பிரபலங்களோட எல்லாம் கூட நின்று ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்கல்ல, அதெல்லாம் ரொம்ப சுலபம். சரி, அவர் எதோ எழுதினாரு, ரைட்டு. மணிவாசகருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டால், அவரை சந்திப்பதற்காக சிவபெருமான் குருவாக வந்தது தான். இது ஒரு தனி சிறப்பு. சைவத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டால், சைவ நெறியினுடைய நிறைவு நெறி, அதில் குரு நெறி, அதுதான் நிறைவு நெறி. பின்னால் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கேட்குதா? தெளிவா கேட்குதா? சரி, ஒருவேளை கேட்கலையோன்னு நினைச்சேன். இல்லை கேட்டு வேண்டாம். ரொம்ப அது அவங்களுக்கு பின்னால் போய் சேருதாங்கிறதுக்காக. இது கொஞ்சம் வளைஞ்சு போகுது. இது வேணா உள்ள தள்ளிட்டு இது கொஞ்சம் நவுத்தலாம். இல்லை, இது தள்ளணும். கரெக்ட். அந்த ஒரு நெறி, இப்ப சைவத்தினுடைய நெறி என்று சொன்னால், சைவம் எங்க கம்ப்ளீட் ஆகுது, எங்க நிறைவு பெறுகிறது அப்படின்னா, குருவிடம் நிறைவு பெறுகிறது அப்படிங்கிறது தான் நம்முடைய நெறி. திருநெறியாவது ஒரு நெறியாய் குருநெறி கூடுவதுன்னாரு. இந்த திருநெறின்னு முதல்ல ஞானசம்பந்த பெருமான் சொன்னது, திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினைன்னு சொன்னது. இந்த திருநெறி என்பதே குருநெறி என்று குறிப்பிடுகிறார். அதனால நமக்கு எங்க நிறைவு பெறுகிறது அப்படின்னு சொன்னா, குருவிடம் நிறைவு பெறுகிறது. அதுதான் சிவநெறி, சைவ நெறி. நமக்கு முதல் குருவாக விளங்குகிறவர் தென்முக கடவுள் தட்சிணாமூர்த்தி பெருமான். அவரிடமிருந்து தான் அந்த குருநெறியை முதல்ல அவர் இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று தானே குருவாக இருந்து
அப்படி குருவாக இருக்கிறவர் நம்முடைய மணிவாசக பெருமானுக்கும் அவரே குருவாக இந்த மாநிலத்திலே எழுந்தருளினார் அப்படிங்கிற ஒரு சிறப்பு இருக்க, அது வேற யாருக்கும் கிட்டாத ஒரு சிறப்பு. பொதுவாக சைவத்தில் எப்படி என்று கேட்டால், குருநெறி சுத்த சிவம் குருவாய் வந்து தூய்மை செய்து அத்தனை நல்கருள் காண அதிமூடர் பொய்த்தகு கண்ணால் நமர் என்பர் புண்ணியர் அத்தன் இவன் என்று அடிபணிவாரே திருமூலர் சொல்றார். அப்படி திருமூலர் சொல்லுகிற பொழுது, சுத்த சிவம் குருவாய் வந்து அப்படிங்கிறார். சிவம் குருவாய் வந்துன்னு சொல்ல, சிவம் குருவாய் வந்துன்னு சொல்லாம சுத்த சிவம் குருவாய் வந்து. அப்ப சுத்த சிவம்ங்கிறது எதுன்னு கேட்டா, சுத்த ஆன்மாக்கள் சுத்த சிவங்கள். ஒரு சுத்த ஆன்மாவை அதிர்ட்டித்து அதனை அதிர்ட்டித்து கொண்டு குருவாக வருவார் சிவபெருமான். அப்படி குருவாக வந்து உபதேசம் செய்து உயிரினுடைய இருளை போக்குவார், பிறப்பை நீக்குவார் என்பதுதான் சைவத்தினுடைய முடிந்த முடிவாக விளங்குவது. அப்ப இந்த சுத்த சிவம் என்பது மானுட சட்டை தாங்கிய சிவம். மானுட சட்டை தாங்கிய சிவம். சிவம் எப்படி வரும் என்று சொன்னால், ஒரு மானுட சட்டை என்று சொன்னால் மானுடர் போல வருவார்னு அர்த்தம் இல்லை, ஒரு மானுடரை அதிர்ட்டித்து வருவார். சிவபெருமான் மானுடர் போல் வருவார்ன்னது மணிவாசகர் ஒருவருக்குத்தான் அப்படி வந்தார். மானுடர் போல் வரமாட்டார், மானுடரை அதிர்ட்டித்து வருவார். அதிர்ட்டித்து வந்து நிற்பார். குருஞான சம்பந்தருக்கு கமலஞான பிரகாசரை அதிர்ட்டித்து வந்தார். அதிர்ட்டித்து வருதல். குரு நமச்சிவாயருக்கு குகை நமச்சிவாயர் சிவமாக அதிர்ட்டித்து வந்தார். ஆனால் மணிவாசகருக்கு அப்படி இல்லை. மணிவாசகருக்கு மானுட சட்டை தாங்கி வந்தார் என்று சொன்னால், சிவபெருமான் மரபியில் அந்தனாய் வந்தனை ஆண்டு கொண்ட என்று சொல்லுகிற பொழுது, சிவபெருமானே வந்தார், ஆசிரியராக வந்தார், உபதேசிக்க வந்தார், மணிவாசகருக்கு உபதேசம் செய்ய வந்தார் என்று சொல்லுகிற பொழுது, அது ஒரு யுனிக் கேஸ், ரொம்ப ஒரு வியத்தகு நிலை. ஏனென்றால் சிவபெருமான் சுத்தமாயில அதற்கு மேலாக நிற்கிற உயிர்களுக்கு அவர் நந்தியம்பெருமானுக்கும், நந்தியம்பெருமான் மற்றவர்களுக்கும் உபதேசம் செய்கின்ற அந்த நிலை. இந்த குரு வருகிற அந்த நிலை என்பது நிறைவு நிலை என்று பெயர். அதுக்கப்புறம் ஒன்றும் நம்ம குருகிட்ட இருந்து டெவலப் பண்ணிக்கிறதானே தவிர குருவை தவிர்த்து செய்வதல்ல. தாய்மானவர் அப்படித்தான். தாய்மானவர் தட்சிணாமூர்த்தி கிட்ட ஒவ்வொரு நாளும் திருச்சிரபுரத்தில் இருக்கக்கூடிய தென்முக கடவுளை மலைக்கோட்டையில் சுவாமி கும்புறதுக்காக போவார். உச்சி பிள்ளையார், உச்சி பிள்ளையாருக்கு போக மாட்டார். அதுக்கு கொஞ்சம் ஒரு கீழே இருக்கக்கூடிய தாய்மானவர் கோயிலுக்கு போவார். உச்சி பிள்ளையாருக்கு போகணுன்னா டிக்கெட்டு, தாய்மானவருக்கு போகணுன்னா டிக்கெட் வாங்க வேண்டாம். இன்னைக்கு அப்படித்தான். தாய்மானவரை பார்க்கணும்னா டிக்கெட் வேண்டாம், உச்சி பிள்ளையாரை பார்க்கணும்னா 10 ரூபா டிக்கெட். 10 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு போய் பிள்ளையார பார்ப்பானா, அங்க நின்று வேடிக்கை பார்ப்பான் சுத்தி வர. இங்க ஃப்ரீயா இருக்கிற தாய்மானவரை பார்க்க மாட்டான். போய் தாய்மானவர் மட்டுவார் குழலி அம்மை அவர் 2 பேர். சாமி போவாரு, சாமி போயிட்டு தாய்மானவர் நல்ல பெருசா இருப்பாரு. சொல்லுங்க, திருச்சிரபுரம் போயிருக்கவங்களாம் கை தூக்குங்க. பரவாயில்ல, கொஞ்சம் ஏன் இவ்வளோ வாஞ்சியா கேட்குறேன்னா, அது பிறந்த ஊர் நான் அடிய, அதனால நல்ல பெரிய சிவலிங்கம். அதில்
அவருக்கு பேரு நன்றுடையான்னு பேரு. தாயுமானவருங்கிறது பின்னால வந்த பேரு. அவருடைய இயற்பெயர் என்ன, அங்க எழுந்தருளி இருக்கிற சாமி பேர் என்னன்னு கேட்டா நன்றுடையான்னு பேர். அதைத்தான் வச்சு ஞானசம்பந்தர் நன்றுடையானைன்னு சொல்லிட்டு இவரே தீயதிலானை அப்படின்னு அதுக்கு ஒரு சஃபிக்ஸ் கொடுக்கிறார். இவரே நன்றுடையான்னு பெருமானுக்கு. அங்க நன்றுடையானை வழிபட போகிறவர் நன்றுடையானை வழிபடுவதற்கு முன்பாக அங்க ஒரு தட்சிணாமூர்த்தி இருக்காரு. அவர் மேலேயே ரொம்ப கண்ணு இருக்கு. ரொம்ப அழகா இருப்பார் தட்சிணாமூர்த்தி. இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா அவசர கதியில எல்லா கோயிலையும் தட்சிணாமூர்த்தியை பார்க்குற மாதிரி வேகமா பார்த்துட்டு போயிடாதீங்க. இங்க தட்சிணாமூர்த்திக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, இருந்து பாரு. அவ்வளோ அழகா இருப்பாரு தட்சிணாமூர்த்தி. இவருக்கு அவரே பார்த்துக்கிட்டு இருந்தாரா, அவர்கிட்ட பார்த்துட்டு தினம் கேட்குற சாமி எனக்கு ஒரு குரு, சாமி எனக்கு குருன்னு பார்த்துட்டு ஒரு நாள் கீழே இறங்குறாரு. அங்கே கீழே மௌன மடம். நான் தாய்மானவர் பேசிட்டு இருக்கிறேன். தாய்மானவர் பேசிட்டு இருக்கிறேன், ஆன்லைன்ல பேசுறேன். புதன்கிழமையா? புதன்கிழமை தானே பேசுறேன். புதன்கிழமை பேசுறேன். நீங்க வாய்ப்பு இருந்தா கேளுங்க. 6 போட்டிருப்போம், 7 மணிக்கு தான் ஆரம்பிப்போம். 7 மணிக்கு கேட்கலாம். அது அப்ப அவருக்கு கீழே வந்த பொழுது முருகனை தரிசனம் பண்ணிட்டு தான் வருவார். அன்னைக்கு முருகனை தரிசனம் பார்த்தா அங்க மௌனகுரு எழுந்தருளி இருக்கிறார். மௌனகுரு எழுந்தருளி அவரை தரிசனம் பண்ணார். தெரிஞ்சுக்கிட்டார், அப்பவே இவர் தான் குருநாதர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டார். இப்ப அவருக்கு வந்தது குருநாதரா வந்தது மௌனகுரு. அவரு மூலன் மரபில் வந்த மௌனகுரு, திருமூலர் மரபில் வந்தவர். தாய்மானவர் மௌனகுருவிட்ட உபதேசம் வாங்கினார். மௌனகுரு தர்மியாதீனத்தில் உபதேசம் வாங்கினவர் அவரு. அதனாலதான் இன்னைக்கும் அந்த மௌனகுரு மடம் தர்மியாதீனத்தின் கட்டளை கீழே இருக்கு. அதுவும் இல்லாமல் தாய்மானவருடைய குரு பூஜையெல்லாம் சிறப்பாக நடத்துகிறாங்க. என்ன ஒரு தடவை அழைச்சிருந்தாங்க, நான் ஒரு தடவை போய் பேசினேன். எதுக்கு சொல்ல வருகிறேன், இப்படி குரு மானுட சட்டை தாங்கி வருவார். ஆனால் மணிவாசகருக்கு பெருமாளே இறங்கி வந்துட்டார். எவ்வளோ பெரிய வாய்ப்பு! பெருமாளே இறங்கி வந்துட்டார். பெருமானுக்கு உயிர்களோடு தொடர்பு கொள்வதில் நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு என்ன சொல்றது, எப்படி சொல்றது, அவ்வளவு இஷ்டம். இந்த குழந்தையோடு தாய்க்கு இந்த உரையாடுவதும் கலப்பதும் எப்படி எவ்வளவு இஷ்டமோ அவ்வளவு இஷ்டம் சிவத்துக்கு உயிரோட கலப்பது. அது அது தன்னை பார்க்க மாட்டேங்குதேங்கிற வருத்தம் தானே தவிர, அப்படி தன்னையே நோக்குகிற பொழுது அவருக்கு என்ன மகிழ்ச்சிங்கிறீங்க. மணிவாசகர் என்ன சொன்னார், எனக்கு குருநாதர் வேணும்னு கேட்டுட்டு விட்டுருந்தா பரவாயில்ல, சொல்லிட்டு விட்டுருந்தா பரவாயில்ல. அவருடைய அந்த வாழ்க்கை சூழ்நிலையில ஒரு வினாடி கூட தவறாமல் பெருமானையே நினைந்து கொண்டு இருந்த காரணத்தினால சரி இவனுக்கு நம்மளே குருவா போயிடுவோம். எல்லா உயிர்களோடும் சிவபெருமான் தொடர்பு கொள்ளுவார். நாம நினைக்கிறது மாதிரி சிவபெருமான் ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்கிறார், உயிரானது ரொம்ப தாழ்ந்த நிலையில் இருக்க, அதோடு அவர் தொடர்பு கொள்ளுவாரா, அதோடு அவர் உரையாடுவாரா, அதோடு அவர் சம்பந்தம் வைத்துக் கொள்வாரா, கவலையே பட வேண்டாம். இந்த உலகத்துக்கு அதை காட்ட வேண்டும் என்பதற்காகவே தாமே இறங்கி வருகிறார். சிவமானது நீங்க இது எப்படி பார்க்கணும் என்று சொன்னால், இது உயிரை ஒரு மானிடர் போலவும் சிவத்தை ஒரு மானிடருக்கு மேலான ஒரு ஒரு சக்தி போலவும் அப்படி பார்க்கவே கூடாது. இருவேறு சித்து நிலைகள், அப்படிதான்.
உடம்புங்கிறது ரொம்ப ஹைலி டெம்பரரி. உயிர் எடுக்கிற உடம்புங்கிறது உயிருக்கு ஹைலி டெம்பரரி, ரொம்ப சர்வசாதாரணமான செயற்கை. நமக்கு வேணா இப்ப அது ரொம்ப முக்கியமானதாகவும் அது எப்பொழுதும் நிலைத்திருப்பது போலவும் ஒரு மாயையில நாம நினைத்து கொண்டிருக்கலாமே தவிர, இது எப்ப வேணா கழண்டு போகிற ஒரு பை. அப்படிதான் அது. அந்த உணர்வு நமக்கு இல்லை. ஆனா அந்த உயிரையோடு இந்த சிவமானது எப்படி அத்துவிதமாக வேறுபாடு இல்லாமல் கலந்து இருக்கிற இந்த சிவமானது உயிர் தன்னை நோக்க வேண்டுமே என்பதற்காக காத்து கொண்டிருப்பார். ஒவ்வொரு உயிரையும் பார்த்து கொண்டு இருக்கணுங்கிறதுக்காகத்தான் ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் இருக்கிறார். உங்களுக்குள்ளேயும் இருக்கிறாரு, அவருக்குள்ளேயும் இருக்கிறாரு, எனக்குள்ளேயும் இருக்கிறார். அங்கங்கு அந்த வியாபித்த நிலையில அவர் அந்த உயிரோடு தனித்துவமான நிலையில அந்த உயிரின் பக்குவத்திற்கு ஏற்றாற் போல அந்த உயிரினுடைய நிலைக்கு ஏற்றாற் போல அதற்கு அந்த பிரகாசத்தை தந்து கொண்டு இருக்கிறார். ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் ஒரு வயர்ல போயிட்டு இருக்கு. ஒரு வயர்னா 2 வயர் போகணும், சரி, அதுல போய் கொண்டு இருக்கு. அதுல இப்ப நாம அதுக்கு இடையில ஒரு பல்பை செருகுகிறோம். அதுக்கு இடையில ஒரு பல்பு செருகப்பட்டு இருக்கிறது. இப்ப அந்த பல்பு எரியுமா? கரண்ட் போற கம்பியில ஒரு பல்பு மாட்டி இருக்கு, எரியுமான்னு கேட்டேன். எரியாதா? நம்ம ஈபியில போற கரண்ட் கம்பி இல்ல, மேலை நாடுகள்ல போகிற கரண்ட் கம்பி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஈபியில கரண்ட் போட்டிருந்தா தான் சார் வரும் வயர்ல அப்படின்னீங்க. அப்படி நினைக்க வேண்டாம். கரண்ட் போகிற கம்பி 2, அதுக்கு நடுவில் பல்பு சொறி இருக்கும். பல்பு எரியுமா எரியாதா? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். எரியும். எரியும். எரியாதுன்னு சொன்னவங்க ஏன் எரியாதுன்னு சொன்னீங்க? கரண்ட் மேல நம்பிக்கை இல்லையா? சுவிட்ச் எல்லாம் விட்டுருங்க, நான் தான் சுவிட்சே கிடையாது, வயர் கூட நடு. நீங்க இந்த எலக்ட்ரீஷியன்ல நம்ம வீட்டில் சர்வீஸ் பண்ண வரும்போது நீங்க எல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்களா? என்ன பண்ணுவாங்க? 2 வயர் வச்சிருப்பாங்க, ஒரு பல்பு தொங்கும். அந்த 2 வயரை வச்சிருப்பாங்க. அதை வச்சு கரண்ட் வருதான்னு பார்க்கறதுக்கு அதை அப்படி டச் பண்ணுவாங்க. உடனே பல்பு எரியும். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்க போறேன். ஒரு சின்ன விஷயத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த உதாரணத்தை சொல்லி கொண்டிருக்கிறேன். ஒரு சின்ன உதாரணம் சொல்லி கொண்டிருக்கிறேன். இப்போ பல்பு எரியுது. அது எல்லாம் ஒத்துக்கிறீங்களா? கரண்ட் போற கம்பி, பல்பு எரியுது. பல்போட வெளிச்சம், அந்த எரியிற வெளிச்சம் அதுல போற கரண்ட பொறுத்ததா இல்ல பல்பை பொறுத்ததா? இதுக்கு கரெக்டா உடனே பதில் வந்துருச்சு. ஒரே கரண்ட் போகுது. 20 வாட்டா இருந்தா, 10 வாட்டா இருந்தா, 100 வாட்ஸா இருந்தா, 1000 வாட்ஸா இருந்தா, அவ்வளவு வெளிச்சம். ஒரே சிவபெருமான் தான். 10 வாட்டு பல்பா சில உயிர், 50 வாட்டு பல்பா சில உயிர், 1000 வாட்டு பல்பா சில உயிர். பொலியிரு எரியுது. அது புரியுதா உங்களுக்கு? கரண்ட் மேல குத்தமா, பல்பு மேல குத்தமா? உங்களுக்கு புரியுதுங்களா? சிவபெருமான் சிலருக்கு விளங்கி தோன்றுகிறார், சில உயிரிடம் விளங்கி தோன்றவில்லை. சிலரிடம் விளங்கி தோன்றுகிறார். அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிற அந்த 5 நிமிடங்களிலேயே சிவபெருமானுடைய நினைவுகள் அங்கிருந்து இங்க தொத்திக்கும். அப்படி சிவபெருமானுடைய கருணையை பேசுகிறவர்கள் எத்தனையோ பேர் இருப்பார். சில பேருடைய கோலத்தை பார்த்த உடனே
என்ன திருநீர் அணிந்த அந்த நெற்றி என்ன, ருத்ராட்சம் அணிந்த அந்த திரு தோள்கள் என்ன, ஆகா என்ன அழகு என்ன அழகு என்று அதை வியக்கிற அளவுக்கு அதிலிருந்து நமக்கு அது தொற்றிக்கொள்ளும். சில பேரை பார்த்தா இவனையா போய் பார்த்தோம், இந்த இந்த மூஞ்சியா பார்த்தோம், இன்னைக்கு விடியுமா நமக்கு அப்படின்னு விடியா மூஞ்சிகளாக நிறைய பேர் நெத்தியில ஒன்றும் இல்லாம அப்படியே பால் நிலம் மாதிரி கிடக்கும் நெற்றி. கேட்டா அங்க போடணும்னு என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்குறான். இந்த இடத்த வெறிய இடமா விட்டுருக்கிறதே நீ எதையாவது போட்டுக்கன்னு சொல்லிக்கிறதுக்காகத்தான். நிலத்தை கொடுத்தா அதுல பயிர் பண்ணணும்னு யார் சொன்னது அப்படின்னு. நிலத்தை கொடுத்தா பயிர் பண்ணுவேன்னு தான் போட்ட. நீ திருநீர் இட்டேன்னா அருள் பயிரை விளைவிக்கின்றாய் என்று பொருள் இருக்கு. அதுதான் முக்கியம். நீர் என்று சொல்லக்கூடியதை அத்துணை அற்புதமாக நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் ஒரு பதிகமே பாடியிருக்கிறார். அப்ப சிவபெருமானே குருநாதராக வந்து விட்டார், அவரே வருகிறார் என்று சொன்னால் அவர் எப்ப தோணுதா? சுந்தரருக்கு வராரு இல்லையா? சுந்தரருக்கு வந்திருக்காரு, இவருக்கு குருநாதராகவே வந்துவிட்டார். இவருக்கு அப்படி குருநாதராக வருகிற இந்த மிகப்பெரிய சிறப்பு இது நம்ம இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் திருப்பெருந்துறையில மணிவாசக பெருமான் சிவபெருமானை சந்தித்த சூழ்நிலை என்ன? நமக்கு ஒரு பெரிய கொஸ்டின் என்ன கேட்குதுன்னா, பாண்டிய நாட்டிலே அமைச்சராக இருக்கிற பெருமான் எக்காரணம் பற்றி திருப்பெருந்துறை போனார். எக்காரணம் பற்றி திருப்பெருந்துறை போனார்னு சொல்றதா, எக்காரணம் பற்றி திருப்பெருந்துறை வழியாக போனார் என்று சொல்லுவதா? எப்படி வேணா சொல்லிக்கங்க. திருப்பெருந்துறை வழியாக போனார் அல்லது திருப்பெருந்துறைக்கு போனார். திருப்பெருந்துறையில அவர் நின்று விட்ட காரணத்தினாலே திருப்பெருந்துறைக்கு போனார் என்று சொல்கிறோம். உண்மையிலேயே நோக்கம் திருப்பெருந்துறைக்கு போவது அல்ல, திருப்பெருந்துறைக்கு போகணும் என்பது நோக்கமும் அல்ல, அப்படி ஒரு குறிப்பும் அல்ல. அவர் போகிற பொழுது திருப்பெருந்துறையிலே அவர் தடுத்து ஆட்கொள்ள பெற்றார். இப்ப எதுக்காக போனார்? அது ஆட்கொள்ள பெற்ற பிறகு என்ன நடந்தது இப்படிங்கிற செய்திகளுக்கு புராண கதைகள் நிறைய இருக்கு. புராண கதைகள் என்று சொல்லுகிற பொழுது நாம் முன்னையே குறிப்பிட்டது போல பெரும்பற்ற புலியூர் நம்பி எழுதின திருவிளையாடற் புராணம், அது 13-14ஆவது நூற்றாண்டு. 17ஆம் நூற்றாண்டுல பரஞ்சோதி ஒரு திருவிளையாடற் புராணம். நம்முடைய வாதவூரடிகள் புராணத்தை அது ஒன்று நமக்கு இருக்கு, கடவுள் மா முனிவர் எழுதியது. இதெல்லாம் சொல்லுகிறார்கள் எதற்காக போனார் என்ன. மணிவாசகர் என்ன சொல்லுகிறார்? அவருடைய வெர்ஷன் என்ன? ஏன் அவர் திருப்பெருந்துறைக்கு போனார்? அவர் சொல்லுகிறாரா? திருப்பெருந்துறை கோயிலுக்கு போனதை பற்றி சொல்லுகிறாரா? இப்ப திருப்பெருந்துறைக்கு போனாரான்னா திருப்பெருந்துறை வழியாக போயிருக்கிறார். காரணம் என்ன என்று கேட்டால் குதிரை வாங்க போனார் அப்படிங்கிறது தான் புராண செய்தி. அவர் குதிரை வாங்கிறதுக்காக போனார்னு. குதிரை வாங்க போனார் அப்படிங்கிறதுக்கு ஒரு செய்தியும், அப்படி குதிரை வாங்க போன வழியில தான் திருப்பெருந்துறையில சிவபெருமானை குருநாதராக சந்தித்தார் என்பதும், சிவபெருமானை குருநாதராக சந்தித்த பிறகு குதிரையாவது கழுதையாவது உண்மையிலேயே அப்படி ஒரு சிவபெருமானையே பார்த்த பிறகு அவருக்கு குதிரை ஞாபகம் வந்திருந்தா அவருக்கு நிச்சயமா சிவபெருமான் வந்திருக்க மாட்டார் இல்லைங்களா? மிக பெரும் பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமானை தரிசனம் பண்ண பிறகு என்ன ஞாபகம் இருக்கும்? இந்த உலகத்துல பிரபஞ்ச சம்பந்தமா என்ன ஞாபகம் இருக்கும்? இருக்காது.
பாடும்போது அவர் கீர்த்தி திரு அகவல் பாடுகிற பொழுதுதான், இந்த கீர்த்தி திரு அகவல்ல மட்டும்தான் மொத்த திருவாசகத்திலேயே என்ன சொல்றது, அரச புரசலா ஏதோ சில செய்தி சொல்லியிருக்கார். அதையும் ரொம்ப ஒரு புராணம் நாமளா உட்கார்ந்து எழுதிக்கிற அளவுக்கு சொல்லல, நாம புரிந்து கொள்ளுகிற அளவிற்கு சில செய்திகளை சொல்லுகிறார். அதுல முக்கியமா சொல்லுகிற செய்தி நம்முடைய மணிவாசகர் புராணத்திலேயே, வாதவூரடிகள் புராணத்திலேயே, அதுலேயே ரொம்ப முக்கியமா சொல்லுகிற செய்தி 2 செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி. ஒன்று சுவாமி அவருக்கு உபதேசம் பண்ணது, சிவபெருமான் உபதேசம் பண்ணது. 2வது விஷயம், நரிகள் எல்லாம் குதிரைகளாக வந்தது. இந்த 2 விஷயம்தான் மணிவாசகருடைய இந்த பெரிய இதுல திருவிளையாடல் புராணத்துல பார்க்கிற பொழுதெல்லாம் நரியை பரியாக்கிய படலம் என்றெல்லாம் நிறைய வருகிறது. அதுல நிரம்ப நான் சொல்லுகிற செய்திகள் எல்லாம் உங்களுக்கு நீங்கள் மனதிலே வாங்கி போட்டு வைத்து கொண்டு திருவாசகத்தை பற்றியும் மணிவாசகரை பற்றியும் சரியான செய்திகளாக உங்களுக்கு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற காரணத்திற்காக சொல்லுகிறேன். இதனுடைய அடிப்படை என்ன என்று கேட்கிற பொழுது புதிதாக எதையாவது சொல்லி வைக்க வேண்டும் என்கிற நோக்கம் அல்ல, புதிதாக எதையாவது சொல்லி வைக்க வேண்டும் என்கிற நோக்கம் கிடையாது, அந்த மாதிரி சொல்லுகிற வழக்கம் கிடையாது. கிட்டத்தட்ட 25 அல்லது 26 வருடங்களுக்கு மேலாக அடியேன் திருவாசகம் பேசிக் கொண்டிருக்கிறவர். திருவாசகம் என்பதை நான் இன்றைக்கு தொட்டு எடுத்துவிட்டு இன்றைக்கு பேசுவதற்காக இங்கே வரவில்லை. திருவாசகத்திலே ஒரு தலைப்பு தந்திருக்கிறார்கள் என்பதற்காக அவசரமாக திருவாசகத்தை புரட்டி அந்த தலைப்பு சம்பந்தமான செய்திகளை மட்டும் படித்துவிட்டு பேசுகிற சொற்பொழிவு கூட மல்ல கமல விநாயகர் சத்சங்கம். பல செய்திகள் உண்மை செய்திகளாக நாம தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் உலக அரங்கிலே, ஆன்மீக உலகத்திலே மணிவாசகருக்கு சமானமான அருளாளர் வேறு சமயங்களிலே காணப்படவில்லை. அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு அருளாளராக மணிவாசகர் விளங்குகிறார். சரி, அவரு இந்த 2 விஷயத்தை சொல்லுகிறார். ஒரு விஷயம், 2 விஷயம் என்ன சொன்ன? ஒன்னு, பெருமாள் ஆசிரியராக உபதேசம் பண்ணுது. 2வது விஷயம், நரியை பரியாக்கிற விஷயம். இந்த 2 விஷயமும் மணிவாசகருடைய வரலாறுல மிக மிக முக்கியமான இடங்கள். இந்த 2ஐயும் டச் பண்றார், இந்த 2ஐயும் குறிப்பிடுகிறார். அப்படி சொல்லுகிற அந்த 2ஐயும் குறிப்பிடுகிற அந்த இடம்தான் இங்க வருகிற இடம். அதாவது ஒரு சின்ன உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மிகப்பெரிய வெற்றி கிடைத்தாலும் கூட அந்த வெற்றிக்குரிய தகுதி தனக்கு இருக்கிறது என்றால்தான், மிகப்பெரிய வெற்றியை பெற்றாலும் அந்த வெற்றி பெறுவதற்குரிய தகுதி தனக்கு இருக்கிறது என்றால்தான் வெற்றியை வெற்றி பெற்றவர் கொண்டாடுவார். இவ்வளவு நாள் தெளிவா பேசிட்டு இருந்தீங்களே சார், நல்லா புரிஞ்சுத, இப்ப திடீர்னு என்ன அப்படின்னு ஒண்ணு நான் சொல்ல, குழப்பெல்லாம் ஒண்ணும் இல்லை. மிகப்பெரிய வெற்றி பெற்றவர் அந்த வெற்றியை பெறுவதற்குரிய தகுதி தனக்கு இருக்கிறது என்று அவர் கருதினால் மட்டும்தான் அந்த வெற்றியை அவர் மகிழ்வோடு கொண்டாடுவார்.
இல்லையா? இப்ப புரியுதா சார்? ஒரு பெரிய கிரேட் விக்டரி சார், பெரிய வெற்றி அடைந்து விட்டீர்கள். நீங்க வெற்றி அடைந்தது எல்லாரும் பாராட்டுகிறார்கள், நீங்க எப்படியோ வெற்றி அடைந்து விட்டீர்கள் அப்படின்னு வச்சுக்கோமே. ப்ரமோஷன் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோமே, ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு. 10 பேர் இருந்தாங்க, யாருக்காவது கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் கிடைச்சிருச்சு. இப்ப அவர் எப்படி ஃபீல் பண்ணுவாரு? இந்த 10 பேரை காட்டிலும் தனக்கு அந்த தகுதி இருக்கிறது என்பதற்காக இந்த வெற்றி நமக்கு வந்திருக்கிறது அப்படின்ன உடனேயே அதுக்காக எல்லாரையும் அழைச்சிட்டு போய் ஒரு ட்ரீட் கொடுப்பாரு. கொடுப்பாரா மாட்டாரா? என்னங்க சொல்றீங்க? ஒருவேளை அவருக்கு 10 பேர்ல இவர்தான் ப்ரமோஷன் பெற்றிருக்கிறார்னு உடனே இவருக்கு மட்டும்தான் விஷயம் புரிஞ்சுது, 10 பேர்ல வேறு யார் பேரையோ போட போய் தப்பா இவர் பேர் விழுந்திருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருதுன்னு வச்சுக்கோங்க. வெளியே வந்தது என்னவோ இவர் பேரு தான், ஆனா இவருக்கு தெரியும் உள்ளுக்குள்ள மிஸ் ஆகி போய் இப்படி வந்திருக்குதுன்னு. அவர் கொண்டாடுவாரா? என்ன கொண்டு சொல்ல மாட்டேங்கிறீங்க? அவருக்கு குற்ற உணர்வு இருக்கும். எப்ப வேணா ஈடி வரலாம், விசாரிக்கலாம். விசாரிக்கிற நேரம் எப்பவுமே இரவு நேரம் தான் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. விட்டாலும் விடலாம், இல்ல விடாமையே கருப்பு விடாத கருப்புன்னு கூட்டிட்டு போனாலும் போகலாம். போயிட்டு நான் சொல்றதெல்லாம், அதாவது இந்த வெற்றி பெற்றவரை பத்தி பேசுறேன், நீங்க வேற ஏதோ பத்தி பேசு. அதுக்கு சொல்ல வரேன்னா சிம்பிளா சொல்றேனே, இவ்வளோ பெரிய வெற்றியை பெற்ற மணிவாசக பெருமான் தன் வெற்றியை ஏன் கொண்டாடவே இல்லை? அதுதான் கேள்வி. நான் பெருமானிடம் உபதேசம் பெற்று விட்டேன், நான் பெருமானிடம் உபதேசம் பெற்று விட்டேன், பெருமானே எனக்காக ஆசிரியராக வந்தார், பெருமானே எனக்கு உபதேசம் செய்தார் இல்லையா அப்படின்னு இல்ல அவரு சொல்லியிருக்க வேண்டும். ஆனா அவர் என்ன சொல்றாரு பாருங்களேன், நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம். எத்தனையோ பேர் இருக்கும் பொழுது மிஸ் ஆகி நீ எனக்கு கொடுத்த இந்த ப்ரமோஷன், எத்தனையோ பேர் நின்று இருக்கிறாங்க. என்ன தெரிஞ்சு போட்டியா தெரியாம போட்டியான்னு தெரியல. நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம், தான் என்னை ஆட்கொண்டது எல்லோரும் தான் அறிவார். எல்லாரும் சொல்றாங்க நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரங்கயா, சாமியே உனக்கு குருவா வந்துட்டாரியா எல்லாம் சொல்றாங்க. ஆனா என்ன உள்ள நடந்தது அப்படிங்கிறது சுவாமி உங்களுக்குத்தானே தெரியும் அப்படின்னு கேட்கிற. அப்ப அந்த ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு பாருங்க அவர்கிட்ட. இந்த ஒரு பிளஸ் பாயிண்ட் தான் இத்தனை பேருக்கும் மணிவாசகர் மேல அன்பும் ஈடுபாடும் கொள்ள வைக்கிறது. பெருமான் பேர் இவ்வளவு பெற்றும் பெறார் போல் அழுங்கினார். எத்தனை விதமான அருளை சிவபெருமானிடம் அவர் பெற்றும் கூட பெறாரின் அழுங்கி பெறாதவர் போல வருந்தினார். ஆனால் ஏதும் பெறாமலேயே பெற்றார் போல திரிகின்ற நாம், எதையும் பெறாமலேயே பெற்றுவிட்டது போல கருதி கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் பெற்றுவிட்ட மணிவாசகரோ ஏதும் பெறார் போல அழுங்கி நிற்கின்றார். இப்ப பெருமான் தனக்காக வந்திருக்கிற அந்த நிலையில என்ன நடந்ததுங்கிறத வரிசையா கோர்வையா சொல்றதுக்கு யோசிக்கிறார். எங்கேயாவது இந்த வரலாறு சொல்ல போய் தான் தன்னுடைய பெருமையை சொல்ல வேண்டி வந்து விடுமோ? ஈசன் தனக்கு அருள் செய்தான் என்று சொல்ல வேண்டிய இடத்திலே ஈசன் தான் பெரிதாக தெரிய வேண்டுமே தவிர அருள் பெற்ற தன் தகுதி பெரியாக தெரிந்துவிடக்கூடாது. இதுலதான் ரொம்ப கவனமா இருக்கணும்.
பெருமான் எனக்கு ஒரு கருணை புரிந்திருக்கிறார் என்று நான் சொல்ல வருகிற பொழுது அதிலே பெருமானுடைய கருணைதான் மிக பெரிதாக தெரிய வேண்டுமே தவிர அந்த கருணையை பெறுவதற்குரிய என்னுடைய தகுதி மிக உயர்ந்திருக்கிறது என்கிற அந்த கலர் வந்துடக்கூடாது. இதுதானே ரொம்ப கவனமா பார்க்க வேண்டியது. அதனால என்ன பண்ணுகிறார், தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய வரலாற்றிலே நிகழ்ந்த நிகழ்வை அவர் அவ்வளவு கோர்வையாக சொல்லாமல் அதனை நாம் புரிந்து கொள்ளும் வண்ணமாக சில செய்திகளாக சொல்லி இருக்கிறார். அதுக்குத்தான் இவ்வளவு ஏற்பாடு. இந்த முன்னறிவிப்பு, இந்த முன் உரை எதற்காக இப்படி சொல்லுகிறேன் என்று சொன்னால், மணிவாசகர் தன்னுடைய வாழ்க்கையில இப்ப என்ன நடந்தது நாம புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது என்ன, அதை சொல்லுவோம். முதல்ல குதிரை வாங்க போனார், கஜானாவிலேருந்து பணம் எடுத்துக்கிட்டார், வேணுங்கிற பணம் எடுத்துக்கிட்டார் கஜானாவிலிருந்து. தனியா போனாரா? பின்னால யாராவது சொல்லுங்க. தனியா போனாரா பணம் எடுத்துக்கிட்டு? அதிகாரிகளை எல்லாம் அழைச்சிட்டு போவார் இல்லையா? பணம் எடுத்துட்டு போகும்போது அவருக்கு வேணுங்கிற உதவியாளர்கள், அவருக்கு கீழே வேலை செய்கிற அதிகாரிகள், மந்திரியினுடைய ஆலோசகர்கள், அதிகாரிகள், அந்த குதிரைகளை ஓட்டிக்கொண்டு அவற்றை தரம் பார்ப்பதற்காக இருக்கக்கூடிய அதிகாரி எத்தனை பேர் கூட போயிருப்பாங்க? அத்தனை பேரும் கூட போயிருக்காங்க. நல்ல கவனமா கேட்கணும். இன்னும் கவனமா கேட்கறதுக்கு நான் சொல்றேன். இவர் கஜானாவில இருந்து என்ன எடுத்தார்? கஜானாவில இருந்து என்னமா எடுத்தார்? தங்க காசுகள். எதுக்கு? சரி, கஜானாவிலிருந்து தங்க காசு வாங்குறதுக்கு கையெழுத்து போட்ட தங்க காசு கொடுத்தாங்க. இந்த தங்க காசு மூட்டைய மணிவாசகர் தோல்ல தூக்கிட்டு வந்திருப்பாரா? என்ன தோல்லையே வச்சுக்கிட்டு தங்க காசு மூட்டைய குதிரை மேல வந்திருப்பாரா? இல்ல. என்ன பண்ணிருப்பாரு? பின்னால கூட வந்து அதிகாரிகள்கிட்ட ஒப்படைச்சிருப்பார். அப்படித்தானே போகணும். பணம் பத்திரமா ஒரு இப்ப பேங்க்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய லாக்கர், 2 போலீஸ், அதுக்கு இங்கிருந்து ஸ்டேட் பேங்க்ல இருந்து அந்த பிரான்ச்சுக்கு பணம் போகுது, அல்லது அந்த பிரான்ச்ல இருந்து இங்க வருது பணம் வருது. அப்படித்தானே? இல்ல லாக் இதுல ஏடிஎம்ல கொண்டு போய் லோட் பண்றாங்க, அப்ப பணம் போகுது, கூடவே அவர் பெரிய செஸ்ட்ல வச்சு அதை எடுத்துட்டு போறாங்க. அப்படிதானே? அப்படிதானே பணமும் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஒரு செஸ்ட்ல வச்சு 2 காவலாளி போட்டு அதை ஒரு குதிரை மேல ஏத்தி அதுக்கு பாதுகாவல் வைத்து அப்படித்தானே வந்திருப்பாங்க. என்னவோ மணிவாசகரே பர்ஸ் வச்சு பையில வச்சுக்கிட்டு கொண்டு போய் அதை செலவு பண்ண மாதிரியே கதை சொல்றாங்க. சரி, போனார். கதையை மட்டும் சொல்றேன். போனாரு, திருப்பெருந்துறை வராரு. பெருந்துறை வந்த உடனே ஏதோ சத்தம் கேட்குது. அதை நான் ஏற்கனவே விவரிச்சிருக்கேன், அதை திரும்ப விவரிக்க மாட்டேன். உள்ள போறாரு, சாமியை பார்க்கிறார். பார்த்துட்டு என்ன பண்றார்? சாமிகிட்ட உபதேசம் வாங்கிக்கிறார், தீட்சையெல்லாம் வாங்கிக்கிறார், பாடுறார். உடனே என்ன பண்றார்? திருப்பெருந்துறை கோயிலை கட்டணும்னு நினைக்கிறார். இன்னும் கோயில் கட்டணும்னு நினைச்ச உடனே என்ன பண்ணுகிறார்? குதிரை வாங்க எடுத்துட்டு போன பணத்தை எடுத்து, நானே சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்க ஒண்ணுமே அப்படிங்களா சார்? சரி, அப்புறம் சொல்லுங்க. அப்படி இருக்கிறதான் சொல்றதுனா இல்ல நான் புதுசா ஏதோ இட்டு கட்டி சொல்றதா அப்படிங்கிற இல்ல உண்டா இல்லையா? நீங்க கேள்விப்பட்ட கதை அப்படிதானே? அப்புறம் அதை எடுத்து கோயில ஃபுல்லா கட்டிட்டார். கோயிலை கட்டினார். கட்டி முடிச்சு கும்பாபிஷேகம் எல்லாம் பண்றாரு. ராஜா வந்து குதிரை எங்கன்னு கேட்டு அனுப்புறாரு. குதிரை எங்க? ஐயோ, ராஜா குதிரை கேட்கிறாருன்னு சாமிகிட்ட போய் கேட்கிறார். ஆவணி மூலத்துல வருன்னார். அப்புறம் அவர் வந்தாரு. அப்புறம் வந்து அவர் நரியெல்லாம் பரியாக்கி கொண்டு வந்தாரு. அப்புறம் மணிவாசகரை விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் அது ராத்திரிலாம் எல்லாமே நரியாச்சு. திரும்ப மணிவாசகரை தண்டிச்சாரு. இப்படித்தானே போகுது கதை. இப்படி கதை போகுது. இந்த மாதிரி போகிறது. இந்த மாதிரி போற கதைக்கு ஏதாவது ஆதாரம் சொல்லி இருக்காரான்னு பார்க்கணும்ல. இந்த மாதிரி போற கதைக்கு
மணிவாசகர் என்ன ஆதாரம் சொல்லி இருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு இப்ப முதல்ல நம்ம இந்த குதிரை சமாச்சாரத்தை என்ன சொல்லுகிறார் அப்படின்னு பார்ப்போம். இப்போ கீர்த்தி திருவில் நாம் விட்ட இடத்துல திரும்பவும் வருகிறோம். உங்களுக்கு அந்த நீங்கள் கேட்டிருக்கிற கதை என்னன்னு சொல்லி அதுக்கு முஸ்தீஃபெல்லாம் சொல்லி மணிவாசகருடைய அந்த அடிப்படை செய்திகள் நிலைகள் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. இப்போ பாருங்க, திருச்சிற்றம்பலம். தில்லை முதுர் ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றனாகி என்னில் பல்குணம் எழில் வர விளங்கி மண்ணும் பெண்ணும் வானோரு உலகம் துண்ணிய கல்வி தொற்றியும் அழித்தும் என்னுடைய இருளை ஏறத் துறந்தும் அடியார் உள்ளத்து அன்பு மீதூரக் குடியாக் கொண்ட கொள்கையும் சிறப்பும் மண்ணு மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமும் தோற்றுவித்தருளியும் கல்லாடத்து கலந்தினிதருளி நல்லாளோடு நயப்புற வெய்தியும் பஞ்சப்பள்ளியில் பால்மொழி தன்னொடும் எஞ்சாதீண்டும் இன்னருள் விளைத்தும் கிராத வேடமுடு கிஞ்சுக வாயவள் விராவு கொங்கை நல் தடம் படிந்தும் கே வேடராகி களிரது படுத்தும் மாவேட்டாகிய ஆகமம் வாங்கியும் மற்றவை தம்மை மகேந்திர திருத்து உற்றாய் முகங்களால் பணித்தருளியும் நந்தம்பாடியில் நான் மறையோனாய் அந்தமில் ஆரியனாய் அமர்ந்தருளியும் வேறு வேறு உருவும் வேறு வேறு இயற்கையும் 100 100 1000 இயல்பினதாகி ஏருடை ஈசனி புவனியை உய்ய கூருடை மங்கையும் தானும் வந்தருளி குதிரையை கொண்டு குடநாடதன் மிசை சதுர்வட சாத்தாய் தான் கெழுந்தருளியும். செய்தி 1. குதிரையை கொண்டு குடநாடு அதன் மிசை சதுர்பட சாத்தாய் தான் எழுந்தருளி. குதிரைகளை எடுத்துக்கொண்டு குதிரைகளை கொண்டு அப்படின்னார். குதிரைகளை கொண்டு குதிரைகளை கூட்டிக் கொண்டு விரட்டி கொண்டு ஓட்டிக்கொண்டு எப்படி வேணா வச்சுக்கலாம். கொண்டுன்னு பொதுவாக போட்ட குதிரையை கொண்டு குடநாடு நான் சொன்ன போன தடவை பொருள் சொன்ன உங்களுக்கு அந்த திரு ஆலவாயை குறிக்கும்ட்டு. சதுர்பட சாத்தாயினா வணிகர்களோடு வந்தார் என்று அதையும் சொன்னேன். அந்த ஒரு செய்தி அங்கே இருக்கு. இந்த குதிரைகளை கூட்டு வந்தது இருக்கு. வேலம்புத்தூர் விட்டேரருளி கோலம் பொலிவு காட்டிய கொள்கையும் தர்ப்பண மதனில் சாந்தம்புத்தூர் வில் பொறுவேடற்கு இந்த விளைவும் மொக்கணி அருளிய முழுத்தழல் மேனி சொக்கது ஆக காட்டிய தொன்மையும் இதுவரைக்கும் பார்த்தோம். இனிமே ரொம்ப முக்கியமான பகுதிங்கிறதுக்காக அரியோடு பிரமர்க்கு அளவு அறி ஒண்ணான். அரியோடு பிரமர்க்கு அளவறி ஒண்ணான். அதாவது இன்ன அளவு என்று நமக்கு இல்ல, திருமாலுக்கும் பிரமனுக்குமே அளக்கப்பட முடியாதவனாக விளங்குகிறான். திருமாலுக்கும் பிரமனுக்கும் அளக்கப்பட முடியாதவனாக இருக்கிற அந்த பெருமான் எனக்காக வந்தார். இப்ப எனக்காக வந்தாருன்னு சொன்னா உடனே வந்துருமே இல்லையா? தன்முனைப்பு வந்துரும்ல. திருமாலுக்கும் பிரமனுக்குமே தேடி அகப்படாத ஒருத்தன் என்னை தேடிக்கிட்டு நம்மால் ஒருத்தன் மாட்டிக்கிட்டு இருக்கிறான், எப்படியாவது விடுவிக்கணும்ட்டு வந்தான். அதுக்காக என்ன செய்தான் அவன்? நரியை குதிரை ஆக்கிய நன்மையும் ஆண்டு கொண்டு அருள அழகுரு திருவடி பாண்டியன் தனக்கு பரிமாவிற்று ஈண்டு கனகம் இசையப் பெறாது ஆண்டான் எங்கோன் அருள்வழி இருப்ப
தூண்டு சோதி தோற்றிய தொன்மையும். இந்த 5-6 வரிகள் தான் ரொம்ப முக்கியம். தன்னை பத்தி அவரு குறிப்பா சொல்லுகிற இந்த பகுதி ரொம்ப முக்கியம். இது அப்படியே விட்டுட்டு போயிட முடியாது. இந்த பகுதியை எல்லாவற்றிற்கும் பொருள் சொல்லுவது போல சொல்லிவிட்டு போக முடியாது. இது அவருடைய அகச்சான்றாக இருக்கிறது. நரியை குதிரை ஆக்கினார். நரியை குதிரை ஆக்கினார். நரியை குதிரை ஆக்கிறது நம்ம பொறுத்த வரைக்கும் டூப்ளிகேட் வேலை இல்லையா? டூப்ளிகேட் வேலையா இல்ல? நரிய நரின்னு சொல்லணும், குதிரைய குதிரைன்னு சொல்லணும். நரியத்தான் கொண்டு போய் நரியன்னு விற்க முடியுமே தவிர குதிரைய குதிரைன்னு சொல்லித்தான் விற்க முடியும். நரிய கொண்டு போய் குதிரைன்னு விற்கலாமா? எவ்வளவு பெரிய ஃபோர்ஜரி! என்ன உண்மையா இல்லையா? பெரிய ஃபோர்ஜரி. நரிய குதிரை ஆக்கி, ஆனா ஃபோர்ஜரின்னு சொல்லாம நரிய குதிரை ஆக்கிய நன்மையும். நல்ல கவனமா கேட்கணும். இந்த நன்மையும்ங்கிற சொல்லு கவனிக்கணும். நரியை குதிரை ஆக்கிய நன்மையும், நரியை குதிரை ஆக்கிய நன்மையும். நரி குதிரை ஆயிடுச்சு. அது எதுக்காக செய்தார்னா, உலகத்தில் இருக்கிறவர்கள் இப்படி மாற்றி செய்தார்கள்னா ஃபோர்ஜரிக்காக பண்ணுவார்கள். ஆனால் சிவபெருமான் நன்மைக்காக செய்தார். அதை ஒரு நன்மைக்காக அதை செய்தார். நரியை குதிரை ஆக்கிய நன்மையும் ஆண்டு கொண்டு. எதுக்கு நரிய குதிரை ஆக்கிறார்? அவ்வளவு தூரம் பண்ணி செய்ய வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இப்ப ஒரு கேள்வி நமக்கு உதிக்குது. என்னன்னு கேட்டா, நரியை குதிரை ஆக்கியன்னு சொன்னா நரியை குதிரை ஆக்கினதை யார் பார்த்தா? என்னங்க, நரியை குதிரை ஆக்கிய நன்மையும்னு சொன்னார். சொல்றாரா இல்லையா? அவரு சொல்லுகிற பொழுது நரிய குதிரை ஆக்கினத யார் பார்த்தா? யார் விட்னஸ்? யாருக்கு தெரியும்? இல்ல யாரை கூட்டி உட்கார வச்சுக்கிட்டு மாத்தினாரு? கேட்கிற கேள்வி சரியா புரியுதா உங்களுக்கு? புரியுதா? நரியை குதிரை ஆக்கினார். நரியை குதிரை ஆக்கினார். அவர் எப்படி ஆக்கினார்? அது எப்படி சொல்லுகிறீர்கள்? நரிய குதிரையானது எவ்வாறு, எப்படி தெரியும் அப்படின்னா, அதுல ஒரு செய்தி நம்ம தெரிந்து கொள்ளணும். முக்கியமா செய்தி தெரிந்து கொள்ளணும். ஏன்னு கேட்டா, குதிரை எல்லாம் நரியாயும் ஓடிச்சு. இது தெரியும் எல்லாத்துக்கும். புரியுதா உங்களுக்கு? இப்ப தெரிஞ்சதை வச்சு தெரியாதத உங்களுக்கு புரியுதா இல்லைங்க? இப்ப நம்ம கிட்ட அன்பா பேசுறவர் திடீர்னு எரிஞ்செறிஞ்சு விழுந்துட்டு இருக்கிறார் அப்படின்னா, சரி நமக்கு வேண்டாதவனை சந்திச்சுட்டு வந்திருக்கிறார். லாஜிக் தானே? நல்லா பேசுவாரு. வந்தவனையே பையன் நல்லா பேசுவான். காலையில எரிஞ்செறிஞ்சு விழுவான் பையன். அம்மா தெரிஞ்சுக்குவாங்க. சரி, சாயந்தரம் ஆபீஸ்ல வந்தோடனே, என்னம்மா சாப்பிட்டியாம்மா, எப்படிம்மா இருக்க, ஏம்மா இப்படி டல்லா இருக்கிற, என்ன விஷயம் அப்படின்னு கேட்பான். ஆனா காலையில ஆபீஸ் போகும்போது இந்த மூஞ்சியெல்லாம் வச்சுக்கிட்டு ஏன் இங்க முன்னால உட்காந்துட்டு இருக்கிற, போய் படுத்துட்டு இருக்க வேண்டியதானே பேசாம. தலையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்க. தலை எல்லாத்துக்கும் தான் வலிக்கும். தலை இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தலைவலி இருக்கும். சுடுதண்ணி குடி சரியா போயிடும். யாருக்கு? அம்மாவுக்கு. இதே சாயந்தரம் வந்தோடனே, என்னம்மா அப்படி உட்கார்ந்து இருக்கிற, தலைவலிக்கு, டாக்டர்கிட்ட போலாமாம்மா, வாயம் போலாம் அப்படின்னு. சாயந்தரம் இப்படி இருக்கான், காலையில் அப்படி இருக்கான். என்ன விஷயம்? ராத்திரி எதுவும் வந்துடும். புரியுதுங்களா உங்களுக்கு? இதை வச்சு அதை தீர்மானம். அப்ப இங்க இந்த கூட்டிட்டு வந்ததெல்லாம் குதிரைன்னு தான் எல்லாரும் நினைச்சிருந்தாங்க. ஆனா ராத்திரி அது எல்லாமே
நரியாகி ஓடினதுனால நரியத்தான் குதிரையாக்கி கொண்டு வந்திருக்கு. அதை முன்னாடியே சொல்லிட்டார். அப்ப ரெண்டு விஷயத்தையும் சொல்லிட்டார். நரி குதிரையானதையும் சொன்னார், குதிரை நரியானதையும் சொல்லி இருக்கிறார். நான் என்ன ஆர்குமெண்ட் உங்களுக்கு புரியுது? குதிரையெல்லாம் நரியாச்சுன்னு சொல்லவே இல்லை. இதுல சொல்லுகிற பொழுது வந்த குதிரைகள்லாம் நரியா போச்சு ஓடிடுச்சுன்னு சொல்லல. யாரு? மணிவாசகர். ஆனா என்ன சொல்லியிருக்கார்? நரியை குதிரையாக்கிய நன்மையினர். நன்மையினர். அதனால விளைந்த விளைவு கடைசியில பார்த்துட்டு அது எதுக்கு செய்தாருங்கிறத பொறுத்து சொல்லுகிறார். ஆண்டு கொண்டு எங்க ஆண்டு கொண்டார்? திருப்பெருந்துறையில ஆண்டு கொண்டு அருள, திரு ஆலவாயிலே அருள, அப்படி போட்டுக்கிட்டோம். ஆண்டு கொண்டு திருப்பெருந்துறையிலே என்னை ஆண்டு கொண்ட காரணத்தினாலே திரு ஆலவாயிலே மதுரையிலே எனக்கு அருள, நரியை குதிரையாக்கிய நன்மையும். எப்படி அதை கோக்கணும் பாருங்க. அவர் இப்படிதான் பட்டும் படாமல் சொல்லிடுவாரு. நாம வரலாறை எடுக்கிற பொழுது அது அப்படி கோர்த்து எடுத்தா தான் புரியும். நரியை குதிரையாக்கிய நன்மை என்று சொல்லுவதனாலே நரியை குதிரையாக கொண்டு வந்த சிவபெருமானுடைய செயல் உண்மை என்று தெரிகிறது, நன்மை என்று தெரிகிறது. பாண்டியன் தனக்கு பரிமாவிற்று, பாண்டியனுக்கு பரிமாவிற்று என்று சொன்னால் இந்த குதிரைகளை விற்று, நரியை குதிரையாக்கி கொண்டு வந்தார்ல, இந்த குதிரைகளை வித்துட்டார். அவனும் வாங்கிட்டான். ஆனால் ஈண்டு கனகம் இசைய பெறாது. அடுத்தது போடுறார். ஈண்டு கனகம் இசைய பெறாது என்று சொன்னால் நல்ல கவனமாக கொள்ள வேண்டும். தான் பொக்கிஷதாரிடமிருந்து தான் குதிரை வாங்குவதற்காக பெற்ற பணம் ஈடு செய்யப்பட முடியாத காரணத்தினாலே ஈண்டு கனகம் இசைய பெறாதுன்னா என்ன அர்த்தம்? குதிரை வாங்குவதற்காக எடுத்து போன பணம் ஈடு செய்யப்பட முடியாத காரணத்தினாலே இசைய பெறாது. பாண்டியன் என்ன செய்தான்? நான் ஆண்டான் எங்கோன் அருள்வழி இருப்ப. அப்ப என்ன நிகழ்ந்தது என்பதை உய்த்து உணர வைக்கின்றார். கொண்டு வந்த பணம் கோயில் கட்ட செலவிடப்படவில்லை சொல்லியிருப்பார். கொண்டு வந்த செல்வத்தை கோயில் கட்டியிருந்தால் கோயில் கட்டினதற்காக அப்படின்னு சொல்லியிருப்பார். சொன்னாரா? நான் கேட்கறதுக்கு நீங்க அப்பப்ப ஆமா சார், இல்ல சார் அப்படின்னு ஏதாவது ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணா தான் எனக்கு சரி நம்ம சரியான ட்ராக்ல போயிட்டு இருக்கிறோம்னு தெரியும், இல்லைங்களா? அதாவது திருக்கோயில் கட்டுவதற்காக இந்த பொருளை நான் செலவழித்தேன்னு எங்கேயாவது எழுதியிருக்காரா? ஈண்டு கனகம் இசைய பெறாது, அதுக்கு ஈடு செய்யப்பட முடியாத காரணம். இப்ப கனகம் என்ன அதை சொல்லணுமா இல்லையா? அவரு கனகம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், கொண்டு வந்த பணத்தை யார் வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தா? செஸ்ட்ல அதிகாரிகள் பார்த்து கொண்டிருந்தார்கள். உள்ள வந்த மணிவாசகர் உபதேசம் பெற்று நீண்ட நாட்கள் சுவாமி கூடவே இங்கே இருக்கிறார். பணத்தை வைத்திருந்தவர்கள் எல்லாம் பணத்தோடு ஓடிவிட்டார்கள். பணம் போன இடம் தெரியல. மணிவாசகர் அதுக்கு அவர் தானே இன்சார்ஜு. இப்போ கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு சொன்னா என்னென்னு ஆகிருக்கும்? அந்த பணம் எல்லா பணமும் செலவாயிரும். சரி, இப்போ உண்மையிலேயே அந்த பணத்தை எடுத்து ரெண்டு ஆர்கியூமெண்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று, ரெண்டாவது. முதல் இது என்னன்னா, உண்மையிலேயே அந்த பணத்தை எடுத்து கோயில் கட்டி இருந்தால் பெருமான் தனக்காகத்தான் இந்த பணத்தை எடுத்து இவன் செலவு செய்தான்,
இந்த பணம் என்னிடம் வந்து விட்டது, எனவே அதற்கு பதிலாக உனக்கு குதிரைகளை தந்து விடுகிறேன் என்று சொல்லி உண்மையான குதிரைகளை அல்லவா அழைத்து வந்திருக்க வேண்டும். பெருமான் கோயிலுக்கு தானே அது போயிருக்கு. இல்ல, உன் பணத்தை எடுத்து என் கோயிலை கட்டினான், என் கோயிலுக்கு, உன் கோயிலுக்காகத்தான் அதை செலவு செய்தான், எனவே அவனை நீ தண்டிப்பது தவறு என்றுதானே சொல்லி இருக்கணும். இப்படித்தானே ஏதாவது சொல்லி இருக்கணும். சாமி எதுக்கு வம்பு பிடிச்ச மாதிரி நிறைய குதிரையாக்கி கொண்டு வர்றாரு? ஏங்க ஒரு யோசனை பண்ணு. ரொம்ப பேரு ரொம்ப அட்வான்ஸா திங்க் பண்றோம், ரொம்ப அட்வான்ஸா பொருள் சொல்றோன்ட்டு என்ன பண்றாங்க, இந்த நரி பரிங்கிறதுக்கு மூச்சு காத்து மேலே போறது கீழே போறதையும் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. அதையெல்லாம் நீங்க காதிலேயே வாங்காதீங்க. திருவாசகம் முழுக்க பக்தி ஞான நூல். பக்தியை வளர்ப்பதற்கும் இறைவன்பால் நமக்கு பேரன்பு விளைதற்கும் சொல்லப்பெற்ற நூல்தான் திருவாசகம். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நரியை அந்த குதிரை செய்து வந்தது உண்மை. அதை தெளிவாக பல இடங்களிலேயும் சொல்லுகிறார், இங்கேயும் சொல்லுகிறார், கோர்வையாக சொல்லுகிறார். குதிரையை கொண்டு குடநாடு அதன் மிசை சதுர்பட சாத்தாய் தான் எழுந்தருளியும்னு சொல்லுகிறார். அசைக்க முடியாத அந்த வரலாற்று உண்மைகளை சொல்லுகிறார். சொல்லிவிட்டு நரியை குதிரை ஆக்கினாரு. அப்ப இவரு சிவபெருமான் இந்த பணத்தை எல்லாம் எடுத்து என் கோயிலுக்குத்தான் செலவு பண்ணான், அதனால மணிவாசகனை வாதவூரனை நீ தண்டிக்காதே, அவன் என்னுடைய அருளை எல்லாம் பெற்று விட்டான் என்று சொல்லிவிட வேண்டியது தானே? இல்ல, மணிவாசகருடைய அந்த பணம் முழுக்க என்கிட்ட தான் வந்துருச்சு. சரி, அவன் கேட்கிறான் குதிரை, இருக்கிற குதிரைகளையே, காட்டுல இருக்கிற குதிரைகளையே ஓட்டிட்டு வரலாம். நிறைய கண்ணா பின்னான்னு மாத்துறதுக்கு குதிரையே ஓட்டிட்டு வந்திருக்கலாம் இல்லையா? எல்லா ஜூலையும் நீ பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா சர்க்கஸ் கம்பெனிலையும் எல்லா மிருகங்களும் இருக்கும், நரி மட்டும் இருக்காது. ஏன்னா நரிய மட்டும் மனுஷனால கண்ட்ரோலே பண்ண முடியாது. மனுஷனை கண்ட்ரோல் பண்ற ஒரே ஆளு சிவபெருமான் ஒருத்தன் தான். இவனை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனாலதான் நரி அப்படின்னார். நரியை என்ன பண்ணார், குதிரை ஆக்கிய நன்மையும். இருக்கிறதுலே எதை கொண்டு வரலாம் குதிரையான்னு பார்த்தார். இந்த நரியெல்லாம் குதிரையா கொண்டு வந்தார். சரியா, இவர் பணத்தை எடுத்து அவர் கோயில் கட்டினார். அவர் நினைச்சா எதை வேணாலும் ஆக்கலாம், குதிரையா ஆக்கிட்டாரு. அப்படியே குதிரையா விட்டுற வேண்டியதுதானே. அவர் நினைச்சா குதிரையாவே இருந்துட்டு போகுது. ராத்திரியோட ராத்திரியா அத்தனையும் ஊழை இட்டுக்கிட்டு என்ன எப்படி யோசனை பண்ணிப்பாரு. இது ஏன் செய்யணும் பாண்டியனுக்கு அப்படின்னு கேட்டா நல்ல தெளிவா தெரிவது, பாண்டியனுடைய பணம் சிவபெருமானுக்கு போய் சேரவில்லைன்னு. பாண்டியனுடைய பணம் சிவபெருமானுக்கு சேரவில்லை. பின்ன எங்க போச்சு? அந்த நரிகளை கண்டுபிடிக்கிறது விட்டுட்டு இந்த குதிரையை வச்சுக்கிட்டு ஏண்டா நீ இப்படி பாடுபடுத்திக்கிட்டு இருக்கிறேன்னு கேட்டுத்தான் நரிகளை கூட்டு வந்தார். இந்த ஓடி போனது எல்லாமே நரிகள், அத்தனை அதிகாரிகள். இன்னைக்கு நடக்குது அதுதான். இன்னைக்கும் ஒரு ஃபண்டு கொடுத்தா அந்த ஃபண்டை எதுக்காவது யூஸ் பண்ணுன்னு கொடுத்தோம்னா ஒரு பெனிஃபிஷியரியோ 2 பெனிஃபிஷியரோ தான் நடக்கும். 1000 பேர் பெனிஃபிஷியரி இருக்க வேண்டிய இடத்துல 2 பேர் இருக்கும். மீது 998 பெனிஃபிஷியரி இவங்களே தான். இது இன்னைக்கு தான் நடக்குது. திட்டம் போடுறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? சேருதா போய் கடைசி மனுஷங்கிட்ட போய் அந்த திட்டமானது பயன் கொடுக்குதா அதை பார்க்கவே மாட்டாங்க. திட்டம் தான் கலர்ஃபுல்லா இருக்கும். அப்ப புரியுதா எதெல்லாம் குதிரையா நிக்குதுன்னுட்டு? அத்தனை நரியும் குதிரையா நிக்குது. நமக்கு தான் தெரியல, சாமி தான் காட்டுறார். அப்ப இதுல இருந்து நமக்கு தெளிவாக தெரிவது, நரியை குதிரை ஆக்கியது நன்மை அப்படின்னார். ஏன்னா பாண்டியன் பணத்தை தான் எடுத்துக்கொள்ளவில்லை, அதனால நன்மைனார். நரியை குதிரை ஆக்கிய நன்மை. சரி, அந்த பணத்தை எடுத்து ஒரு கோயில் கட்டலேங்கிறது இது சொன்னது ஒரு புறம்.
இன்னொரு காரணமும் சொல்லுகிறேன், இன்னொரு விஷயமும் சொல்லுகிறேன். சிவபெருமான் மணிவாசகரை பார்க்கிறார், மணிவாசகர் சிவபெருமானை பார்க்கிறார், வானு கூப்பிடுறார், திருவடியில் விழறார், எல்லா தீட்சையும் பண்ணி வைக்கிறார், ஆசிரியராக இருந்து பண்ணி வைக்கிறார். ஏதோ ஒரு உயர்ந்த நிலைக்கு போயிட்டார், மிக உயர்ந்த நிலைக்கு போயிட்டார். அந்த நிலையில எத்தனை நாள் இருந்தார்னு தெரியாது. அந்த உயர்ந்த நிலை போகிறவர்கள் கோயில் கட்டுவார்களா? கொத்தனார்கிட்டையும் கார்பெண்டர்கிட்டையும் மாட்டுவாங்களா? யாராவது மாட்டுவானா சார்? நீங்க யோசனை பண்ணு. எந்த லெவலுக்கு போயாச்சு, அந்த லெவலுக்கு போனதுக்கு அப்புறம் செங்கல் வந்துதா, சிமெண்ட் வந்துதா, கம்பி வந்துதா, கொத்தனார் வந்தாரா, சித்தாள் வந்தாங்களா, வேலை நடக்குதா, இப்படின்னு பார்க்கிறவரா மணிவாசகர்? கோயில் கட்டுறது செய்யறதுக்குரிய அந்த பொறுமையும் நிதானமும் அவருக்கு இருந்திருக்கும். நான் கேட்கல, எனக்கு தெரியல, உங்களை கேட்கிறேன், சபையிட்ட கேட்கிறேன். ஆமா இருக்கும் சார்ன்னு நீங்க சொன்னீங்கன்னா சரி. இருக்குமா சார்? ஒரு சின்ன விஷயம் நமக்கு ஒரு 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 விஷயம் தெய்வீகமா ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சால அல்ப விஷயத்தை நாமே திறந்துடுறோம் அப்படின்னுட்டு. சாயந்தரம் சினிமாவுக்கு போகலான்னு வீட்டுக்காரர் சொல்லியிருக்காரு. 5:30-6 மணிக்கெல்லாம் வந்துடுவேன், ரெடியாரு, முடிஞ்சால் வெங்காய பக்கோடா பண்ணி வை, இல்லைன்னா ராத்திரி பார்த்துக்கலாம், நம்ம வெளியில் வரும்போது சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காரு. 5:30 மணிக்கு இந்த அம்மையார் தயாராகிறாங்க. எதுக்கு வெங்காய பக்கோடா? முடிஞ்சா செஞ்சு வைனா செஞ்சு வைன்னு அர்த்தம் அதுக்கு அப்படின்னுட்டு அதை கொஞ்சம் 4:30 மணிக்கெல்லாம் வெங்காயம் அரிய ஆரம்பித்து கடல மாவெல்லாம் எடுத்து எல்லாம் ரெடியும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சாயந்தரம் சினிமா போகிறதுக்கு டிக்கெட்டை வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டாரு. தயாராக கிளம்பணும். எந்த புடவையை கட்டுறது அப்படிங்கிறது செலக்ட் பண்ணி கொண்டு வச்சாச்சு, இல்லை எல்லாம் பண்ணியாச்சு. அந்த நேரம் பார்த்து நான் போயிட்டேன். மா ஐயாவா, வாங்கய்யா வாங்கய்யா வாங்கய்யா, என்னங்கய்யா இந்த பக்கம் வாங்க, உட்காருங்க ஐயா உட்காருங்க. ஒன்றும் இல்லைம்மா, பக்கத்தில் கோயிலில் சொற்பொழிவு, எப்போவோ ஒரு தடவை நீ சொன்னது ஞாபகம் வந்ததுமா, இங்கே தான் வீடு இருக்குன்னு சொன்னது ஞாபகம் வந்தது. அப்புறம் போகும்போது ஒரு தடவை கூட காட்டுனேன், எனக்கு ஞாபகம் இருந்தது. சரி அன்பா கூப்பிட்டியே, உன்னை பார்த்துட்டு போகலாம் ஒரு தடவை. 7 மணிக்கு தான் எனக்கு சொற்பொழிவு, உன்னை ஒரு பார்வை பார்த்துட்டு, ஐயாவும் இருந்தாருன்னா அவரையும் பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். வேற யாரையோ சொன்னால் சிக்கலாக இருக்குன்ட்டு என் பேரை சொல்லிக்கிட்டேன். இப்போ அந்த அம்மா யார் என்ன பண்ணுவாங்க? என்னங்க நான் ஏதோ ஒரு பேச்சுக்கு சொன்னேன், அதை போய் பெருசா எடுத்துக்கிட்டு இப்படி இப்படி வந்து நிற்கிறீங்களே ஐயா, சொல்லாம கொள்ளாம வந்து நிற்கிறீங்க. என் வீட்டுக்காரர் டிக்கெட் வைக்கிறீங்க சினிமாவுக்கு, நாங்கள் உடனே கிளம்புனோம். நானே இப்போதான் வெங்காய பக்கோடா ஆரம்பிச்சுட்டு இருக்கேன். இன்னொரு சந்தர்ப்பம் வேணா வாங்கலேன் ஐயா அப்படி சொல்லுவாங்களா? என்னம்மா டக்குன்னு சொல்றீங்க? சொல்ல மாட்டாங்க பாருங்க. அம்மையார் என்ன பண்ணுவாங்க? விட்டானு ஐயா உட்காருங்க ஐயா, என்னமோ தெரியலைங்கய்யா, நீ காலையில இருந்த எனக்கு வந்து கண்ணு துடிச்சுக்கிட்டே இருந்துச்சுங்க ஐயா, ஒரு நல்ல சகுனமா இருக்கேன்னு நினைச்சேன். காக்கா கூட வந்து கத்திச்சுங்க ஐயா. அந்த காக்கா நான் தாம்மா. என்ன இதை விட எனக்கு என்னங்க ஐயா பாக்கியம்? உட்காருங்க ஐயா உட்காருங்க ஐயா. ஐயா ஐயா ஒரே நிமிஷங்க ஐயா, கொஞ்சம் நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா இந்த பூ வாங்கிட்டு வந்துடுறேங்க ஐயா, உங்களுக்கு பாதர்ச்சை பண்ணணும்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கிறாரு, அவரும் வந்துடுவாருங்க ஐயா, அதை செஞ்சிடறோங்க ஐயா. இப்படி சொன்னாங்கன்னா அவங்களுக்கு சினிமா போற ஞாபகம் இருக்குமா? என்னங்க எவ்வளவு பெரிய விஷயம் சிவபெருமான் கிடைத்திருக்கிறாருங்கிற பொழுது கோயில் கட்டுற சின்ன வேலை என்பது கோயிலா இருக்கலாம், ஆனால் அந்த மாதிரியான உலகார்த்தமான விஷயங்களிலே மணிவாசகர் இறங்கி இருப்பார் என்பதற்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது.
போகவே மாட்டார். சார் நீங்க கட்டடம் கட்டணும்னா உலகார்த்தமா இறங்கி ஆகணும் சார். நீங்க எவ்வளவு பெரிய ஆளாத்தான் இருங்களேன், நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்த இறங்குங்களேன், அப்போ உங்களை ஏமாத்துவான். இது இன்றையது இல்ல, அந்த காலம் தொட்டு இனி எதிர்காலம் வரைக்கும் இதுதான் விஷயம். இதுதான் விஷயம். சுத்தி வரம் நடக்கிறத நம்ம பார்த்து கொண்டுதானே இருக்கிறோம். இதுல போய் சிக்குவாரா? சிக்க மாட்டார், சிக்கவே மாட்டார். மணிவாசகர் கோயில் கட்டினாருங்கிறத ஒப்புக்கொள்ளவே முடியாது. இரண்டாவது, இதை விட பெரிய காரணம் மிஸ் அப்ராப்ரியேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ். அதை சத்தியமாக மணிவாசகர் செய்ய மாட்டார். எந்த காரணத்திற்காக ஒரு பணம் பெற்று வந்தோமோ அது அரச பணம், அதை கொண்டு போய் வேறு ஒரு காரணத்திற்காக பயன்படுத்துகின்ற ஒரு அரசு குற்றத்தை மணிவாசகர் செய்யவே மாட்டார். செய்கின்ற நிலையிலே வளர்ந்தவரும் அல்ல அவர். சாதாரணமான ஒரு அதிகாரி செய்கிற தப்பு போல ஏதோ ஒரு பணத்தை எடுத்து ஏதோ ஒண்ணு செலவு இல்லையா. இப்ப செய்வாங்க, திருநள்ளாறுல ஃபண்டு கூட இருக்கிறது, சம்பளம் இந்த மாசம் அதுல இருந்து எடுத்து கொடுத்துடலான்னு பாண்டிச்சேரி கவர்மெண்ட் டிசைட் பண்ணிச்சு. ஃபண்டு பத்தல, திருநள்ளாறுல இருந்து உண்டியல்ல நிறைய பணம் வருதுன்னு அதை எடுத்து சம்பளம் கொடுக்கறதுக்கு, ஒரு மாதம் சம்பளம் கொடுக்கறதுக்கு அரசாங்க அதிகாரிகளெல்லாம் பணம் இல்லை சம்பளம் கொடுக்கு. இந்த மாதிரியான மிஸ்அப்ரோப்ரியேஷன் ஃபண்ட்ஸ் எல்லாம் இவங்க செய்வாங்க. மணிவாசகர் செய்வாரா? அப்ப மணிவாசகர் இதை செய்தார் என்று சொல்லுவது எவ்வளவு பெரிய தவறாக முடியும். அதை அவர் செய்திருக்கவே மாட்டார். எனவே கொண்டு வந்த பணம் அவர் மறந்து விட்டார். இரவு பகலாவது அறியேன். அவரே சொல்லுகிறார், என்னை நான் என்பது அறியேன், என்னை நான் என்பது அறியேன், இரவு பகலாவது அறியேன். எப்ப சிவபெருமான் வந்து இந்த தீட்சைகளை எல்லாம் கொடுத்து ஆட்கொண்டாரோ அப்பொழுதே என்னை நான் அறியவில்லை, இரவு பகல் அறியவில்லை அவரா உட்கார்ந்து கட்டிட்டு இருப்பாரு இல்ல. அப்ப என்ன நடந்ததுன்னா, ஃபண்டு அது எடுத்துக்கொண்டு போய் விட்டார்கள், அது போயிடுச்சு. அப்ப அதை கண்டுபிடிக்க வேண்டியது அரசனுடைய கடமை. மணிவாசகரை பிடிச்சிட்டு பணத்தை கொடுன்னா எங்க இருந்து கொடுப்பார்? எங்க போச்சு பணம் என்று ஆராய்ந்து இருக்க வேண்டும். அதை அவன் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் நரியை பரியாக்கி கொண்டு வந்து பாடம் புகட்டினார். அந்த பாடத்திலையும் அவனுக்கு சரியா புரியல, அந்த பாடமும் சரியா புரியல. அதைத்தான் இங்கே தெளிவாக சொல்லுகிறார். ஈண்டு கனகம் இசையப்ப. இந்த வரலாற அதை நான் திரும்ப திரும்ப சொல்லுகிற காரணம் தான், வரலாறை விரித்து சொல்ல வேண்டும் என்கிற அந்த நிலையிலே தன்னுடைய பெருமையை தன்முனைப்பாக சொல்ல வேண்டி வந்துவிடுமோ என்கிற அச்சம் பெரிதும் உடையவர் மணிவாசக பெருமான். அந்த அச்சம் பெரிதும் உடையவர். அதனால்தான் பாண்டியன் தனக்கு பரிமாவிற்று ஈண்டு கனகம் இசையப் பெறாது. உடனே என்ன செய்தான்? ராத்திரியோட ராத்திரி ஏமாத்திட்டாயா, அந்த வாதவூரன் நம்மளை ஏமாத்திட்டான், பிடிய கொண்டு போய் ஹவுஸ் அரெஸ்ட்ல வை. அப்ப ஏன் சாமி இது செய்தாருன்னு எனக்கு தெரியல. குதிரை வருன்னு சொன்னார், ஆனா அத்தனையும் நிறையா போய் இந்த விஷயம் நடந்தது, என்னன்னு எனக்கு தெரியலையே என்று அப்பவும் போய் சிவபெருமானிடம் நான் அருள் பெற்றேன், எனக்கு தீட்சை செய்தார், அவர் ஆசிரியராக வந்தார் என்றெல்லாம் சொல்லாமல் அவன் செய்த அந்த சிறையிலேயே ஆண்டான் எங்கோன் அருள் வழி இருப்ப, நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே என்று ஆண்டான் எங்கோன் அருள் வழி இருத்தேன் என்று குறிப்பிடுகிறார். அதற்கு பிறகு என்ன நடந்ததுங்கிறத ஒரு வரியில வரலாறு சொல்லி முடிக்கிறார். துண்டு சோதி தோற்றிய தொன்மையும். தூண்டு சோதிங்கிறது தூண்டப்படுகிற சோதின்னு சொல்லுவாங்க, அது பொருள் சொல்றது, அப்படி சொல்லக்கூடாது. என்ன சொல்ல வேண்டும்? தோற்றிய சோதி, தூண்டு தன்மையும். தோற்றிய சோதி என்று சொல்லுகிற பொழுது சிவபெருமானே தோன்றி கடைசியில வந்துட்டார். எங்க அந்த வேலையாளாக வந்து பெரும்படிப்பட்ட அந்த இடத்துக்கு வந்து
சிவபெருமானே தோன்றி தூண்டிய தொன்மையும் உண்மை என்ன என்று பாண்டியனுக்கு உணர்த்திய தன்மையும் என்று சொல்லி இந்த வரலாறை நிறைவு செய்கின்றார். ஆகவே இந்த அடிப்படையிலே தான் நாம் செய்திகளை புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர நம்முடைய கற்பனையின் அடிப்படையிலே அந்த செய்திகளை மணிவாசகர் மேலே ஏற்றி சொல்லக்கூடாது. நமக்கு கிடைத்திருக்கிற அகச்சான்று, மணிவாசகருடைய வாக்கிலிருந்து நமக்கு கிடைத்திருக்கிற அகச்சான்றின் அடிப்படையில் நாம் பார்க்கிற பொழுது இப்படித்தான் நடந்திருக்க வேண்டும் என்பது நமக்கு தெளிவாகிறது. அந்தனாகி ஆண்டு கொண்டருளி இந்திர ஞானம் காட்டிய இயல்பும் மதுரை பெருநல் மாநகர் இருந்து குதிரை சேவகன் ஆகிய கொள்கையும். நல்ல கவனமா கேட்கணும். அந்தனாகி ஆண்டு கொண்டருளி இந்திர ஜாலம் காட்டிய இயல்பும். ஞானம்னா இந்த இடத்துல சாலம்னு அர்த்தம், இந்திரஜாலம். இந்த தப்பிக்கிறதுக்காக இந்திரன் பல ஜாலம் பண்ணுவான். எப்பவுமே இந்திரன் ஏதாவது இக்கட்டில் மாட்டினா பல்வேறு சாலங்கள் செய்வான். அதனால ஜாலம் செஞ்சாலே இந்திரஜாலம்னு பேர் இருக்கு, அப்படி சொல்லிடுவாங்க. அது மாதிரியான பல்வேறு வித்தைகளை என்னை ஆட்கொண்ட பிறகு பெருமான் செய்தார். திருப்பெருந்துறையில அவர் செய்த இதுக்கு நிறைவாக சொல்லுகிறார். இந்த குதிரை சேவகன் வந்தது, அந்த நரியை பரியாக்கியது, இவற்றை எல்லாவற்றையும் சொல்லுகிறார். இவற்றை குறிப்பிட்டு இப்படி எனக்கு திருப்பெருந்துறையிலே குருவாக வந்திருந்து எனக்கு அருள் செய்த பெருமான் பல்வேறு நிகழ்ச்சிகளை, குதிரை வீரனா வந்தான், வேலையாளா வந்தான், என்னென்ன ஜாலமெல்லாம் காட்ட முடியுமோ அத்தனை சாலங்களையும் காட்டினான். இந்திர சாலம் காட்டிய இயல்பும் மதுரை பெருநல் மாநகர் இருந்து குதிரை சேவகன் ஆகிய கொள்கையும். ஏற்கனவே குதிரை சேவகனா வந்தார்னு சொல்லி இருக்கிறதுனால இந்த இடத்துல குறிப்பிடுவது திருவிளையாடல் புராணத்தை குறிப்பிடுகிறார் சுவாமி. மதுரையில் சவுந்தர சாமந்தன் என்கிற அமைச்சருக்காக குதிரை சேவகனாக வருகிற திருவிளையாடல் புராணம் இருக்கிறது. அந்த திருவிளையாடல் புராணத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பெருமான் குதிரை வீரனாக குதிரையிலே வருகின்ற அந்த செய்தியை நாம் பார்க்கிறோம். அது திருவிளையாடல் புராணத்திலே வருகிறது, அதை குறிப்பிடுகிறார். நிறைய திருவிளையாடல் புராணம் செய்திகள் வருகின்றன. அதிலே சொல்லுகிற பொழுது மதுரை பெருநல் மாநகர்கிருந்து குதிரை சேவகன் ஆகிய கொள்கையும் சொல்லிட்டு சொல்லுகிறார். ஆங்கது தன்னில் அடியவட்காக பாங்காய் மண் சுமந்த அருளிய பரிசும். அவர் ஞாபகம் வருது, பாட்டியை விட்டவன், வந்திக்கிழவி விட்டவன், வந்திக்கிழவி அவளுக்காக வந்தது சொல்லணும். வரலாறு அங்கேயே முடிச்சுட்டார். தோற்றிய தொன்மையும் அது உள்ளுக்குள்ள இருக்கிற செய்திகளை ஒன்னு ரெண்டு திரும்ப திரும்ப எடுத்து சொல்லுகிறார். இங்கேயே சொல்லிட்டார், தூண்டு சோதி தோற்றிய தொன்மையும்னு சொல்லிவிட்டார், முடிஞ்சிருச்சு வரலாறு. ஆனா நடுவுல விட்டு போன ஒன்று செய்திகளை பின்னும் பிற்பாடுமா சொல்லுகிறார். சேர்த்து சொன்னோம்னா தன்னுடைய கதையவே சொல்லி இருக்கிறார்னு ஆயிடும், சுயபுராணம்னு ஆயிடும். அதுக்காக நடுவுல திருவிளையாடல் புராணத்துல வந்தது, வந்தியங்கிழவிக்கு வந்தது. ஆங்கது தன்னில், ஆங்கு அப்படின்னு சொன்னால் போல அப்படின்னு அர்த்தம். ஆங்குன்னா போல. எது போல? குதிரை சேவகன் ஆகியது போல, குதிரை சேவகனா வந்தது போல. அது தன்னில் மதுரையில் அடியவட்காக வந்திக்கிழவிக்காக பாங்காய் முறையில் அவளுக்கு முறை பெற்று மண் சுமந்தருளிய பரிசும், அந்த உரிமையை பெற்று மண் சுமந்தார். அது அவருடைய கீர்த்தியாக அமைந்தது. ஒரு கிழவிக்கு ஒரு வேலையாளாக போனார். அதனாலதான் பெருமான் எப்படா உயிரோடு தொடர்பு கொள்வதுன்னு தான் பார்ப்பார். அந்த உயிரினுடைய விருப்பத்தை பொறுத்துத்தான் அது. உத்தர கோச மங்கையுள் இருந்து வித்தக வேடமும் காட்டிய இயல்பும். உத்தரகோச மங்கையில அது ஒரு திருவிளையாடல் புராணத்தில் சொல்லப்படுகிறது. 64 முனிவர்கள் பெருமானே தங்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறார்கள்.
அவர்களுக்காக தன்னுடைய குரு வேடத்தை ஏற்றுக்கொண்டு வந்து அவர்களுக்கு அருள் செய்தார் என்ற திருவிளையாடல் புராணம் வருகிறது. அவருக்கு ஈசனே குருவாக வந்தார், அதை இதிலே குறிப்பிடுகிறார் என்று சொல்லுகிறார்கள். உத்தர கோசமங்கையுள் இருந்து வித்தக வேடம் காட்டிய இயல்பும் பூவனம் அதனில் பொலிந்திருந்தருளி தூவனமேனி காட்டிய தொன்மையும். இதுவும் ஒரு வரலாறு. திருப்பூவனம் என்கிற ஊரிலே பொன்னணையாள்னு ஒருத்தி, அவள் அடியார்களுக்காக அன்னம்பாலிக்கிறத சிறப்பாக செய்வாள். அவள் திரு நாட்டியம் செய்கின்றவள். அந்த ஊதியத்தை கொண்டு அவள் அடியவர்களுக்காக அன்னம்பாலித்தல் போன்ற அறங்களை செய்துகிறாள். அவளுக்கு ஒரு ஆசை வந்துச்சு, சிவபெருமானுக்கு தங்கத்திலேயே ஒரு விக்கிரகம் பண்ணணும் அப்படின்னு, சின்னதாவது பண்ணணும். ஆனா தங்கத்திலேயே விக்கிரகம் பண்றதுக்கு எங்க போறது? செல்வம் எல்லாம் அடியார்களுக்கு அன்னம்பாலிக்கிறதுலேயே போயிடுது. அதனால ரொம்ப சிரமப்படும் பொழுது சிவபெருமான் சித்தராக போகிறாள். போய் சொல்லுகிறார், என்ன ரொம்ப கவலையா இருக்கிற, என்ன விஷயம்? இல்ல, ஆத்மநாயகன் சிவபெருமான் அவருக்கு ஒரு தங்கத்துல ஒரு விக்கிரகம் பண்ணணும். பண்ண வேண்டியதானே? தங்கத்துக்கு நான் எங்க போவேன்? தங்கம் இல்லாட்டி என்ன இரும்பு இருக்கா இல்லையா? இரும்புல எல்லாம் நான் செய்ய மாட்டேன். இரும்பு இருக்கா இல்லையா? இருக்கு. என்னென்ன இரும்பெல்லாம் இருக்கோ கொண்டு போடு. பழைய இரும்புக்கா நம்ம வீட்டில் பஞ்சம்? பழைய வாளி, இப்பெல்லாம் பிளாஸ்டிக் ஆகிப்போச்சு, முன்னே நாளாவது கிடைக்கும். அவ பழைய இரும்பு எல்லாத்தையும் கொண்டு வச்சா அதுக்கு ஒரு வேவு கட்டி அதுக்கு ஒரு ரசவாதம் பண்ணி காலையில் பாரு எல்லாம் அப்படின்ட்டு போயிட்டாரு. காலையில் பார்த்தா எல்லாம் தங்கமாயிடுச்சு, இரும்பை பொண்ணாக்கிட்டார். அதை வச்சு அவ உருக்கி சிவபெருமானுக்கு ஒரு விக்கிரகம் பண்ணுகிறாள். இந்த விக்கிரகம் பண்ணுகிற பொழுது அந்த விக்கிரகத்தை வச்சிருக்க பொழுது அது இன்னும் சரியா பியூர் தங்கமா இருக்கிறனால அது சொல்டிஃபை ஆகலை, இன்னும் ஆகிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் ரொம்ப அழகா இருக்கேன்னு கண்ணத்தை பிடிச்சி இப்படி லேசா கிள்ளுனா குழி விழுந்துருச்சு சாமிக்கு. ஆனா அப்படியே தங்கி போச்சு. அப்படி அந்த பொன்னணையாள் செய்த அந்த அற்புதமான அந்த சிலை இன்னும் திருப்புவனத்திலே இருக்கிறது என்று நம்புவோமாக. அப்படி அந்த அந்த வரலாறு திருவிளையாடல் புராணத்தில் இருக்கு. அதை சொல்லுகிறார். பூவனம் மதனில் பொலிந்து நிதருளி தூவனமேனி காட்டிய தொன்மையும். பழசம் அதுக்கு வரலாறு. சாமி சொல்லுகிறார், இதெல்லாம் ரொம்ப தொன்மையா செய்தது சிவபெருமான். எனக்கு இப்பதான் புச்சா செஞ்சார், அவங்களுக்கெல்லாம் எப்பவோ செய்திருக்கிறார். நமக்கு இப்ப போனான்னு எனக்கு செய்யறார். அது எங்க? அது அவங்களுக்கு செஞ்சதெல்லாம் தொன்மையா அப்படி சொல்லுகிறார். அடுத்த வரி 4 வரியும் திரும்பவும் அகச்சான்று. அது அந்த 4 ரொம்ப அற்புதமான வரி. அதை இப்ப விளக்கிறதுக்கு நேரம் இல்லைங்கிறதுனால இனிமே அடுத்த வகுப்புல அதை நாம் எடுத்துக்கொள்வோம். இருந்தாலும் உங்களுக்காக படிக்கிறேன். வாத ஊரினில் வந்திடிதருளி பாதச்சிலம்பொலி காட்டிய பண்பும் திருவார் பெருந்துரை செல்வனாகி கருவார் சோதியில் கறந்த கள்ளமும். அதை நாம அடுத்த வகுப்பில் சிந்திப்போம். அடுத்த வியாழனும் அதற்கு அடுத்த வியாழனும் 2 வியாழன் இல்லை. அதை தொடர்ந்து வருகிற வியாழனிலிருந்து தொடர்ந்து நமக்கு வியாழக்கிழமை திருவாசகம் உண்டு. ஆனால் வருகிற வாரமும் அதற்கு அடுத்த வாரமும் 2 வியாழக்கிழமை மட்டும் நீங்கள் பொறுத்தருள வேண்டும். 2 வியாழக்கிழமை இல்லை. மீண்டும் அதற்கு அடுத்த வியாழக்கிழமை, அதாவது எனக்கு தெரிஞ்சா 10ஆம் தேதின்னு நினைக்கிறேன், 10 ஆகஸ்ட் அன்னைக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம வகுப்பில் உண்டு. அதற்கு பிறகு எல்லா வியாழக்கிழமையும் உண்டு. அவசியமாக எல்லாரும் வந்திருந்து திருவாசகத்தை தொடர்ந்து கேளுங்கள் என்று சொல்லி இந்த அளவிலே இதனை நிறைவு செய்யும் முகமாக சில அறிவிப்புகள். அதில் நாளைக்கு வெள்ளிக்கிழமை தோறும் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகளுடைய வரலாறை சொல்லி கொண்டு இருக்கிறேன். அது நாளைய தினம் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் ஆன்லைனில் அதை கேட்டு மகிழுங்கள். பிறகு அடியன் குறிப்பு எழுதிய திருவாசக புத்தகம் இங்கே இருக்கிறது. அது
திருக்குறிப்பு உட்குறிப்பாக எழுதியிருக்கிற இந்த திருவாசகம். ஞான குழந்தை ஆங்கில புத்தகம் இருக்குது. அடியன் பேசிய யூஎஸ்பி அங்கே இருக்கிறது. சில புத்தகங்கள் அடியன் எழுதின புத்தகங்கள் இருக்கிறது. வேணுங்கிறவர்கள் கேட்டு பெறலாம். ஞானத்திரளில் நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அது நான் படிக்கிறதுக்கே நேரம் இல்லை சார் அப்படிலாம் சொல்லக்கூடாது. படிக்கணும். அதை கொஞ்சமாவது ஒரு நமக்கு பிடிச்ச ஆர்டிக்கிள் ஏதாவது 2-3 இருக்கும், படிக்கணும். நீங்கள் படித்து மற்றவர்களுக்கும் வாங்கி தரணும், மற்றவர்களையும் ஆற்றுப்படுத்த வேண்டும் என்று கேட்டு இந்த அளவிலே இதனை நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்து 5 முறை ஓதுவேன். நண்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓ நம சிவாய. 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 திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு திருச்சிற்றம்பலம்.